வட்டமலை முருகன் கோயிலுக்கு இப்போ வந்தாச்சு. கீழே உள்ளே போய் பார்க்கலாங்க. வட்டமலை முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. யாருமே ஆள் இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. இன்னும் கோயில் திறக்கலை, பார்க்கலாம். சண்டே எல்லாம் ஒருத்தர் வரமாட்டாங்கன்னு ஏதாச்சும் வராமல் இருக்கலாம். வட்டமலை முருகன் கோயிலுக்கு நம்ம அடிவாரத்துக்கு வந்தாச்சு. கரெக்டாக மணி வந்து 4 மணி ஆக போகுது. நீ தான் குருக்கள்லாம் வரணும்னு நினைக்கிறேன். இன்னும் கோயில் திறக்கலை, ஆனால் ஃப்ரீயாக இருக்குது கோயில். இப்போ இந்த வழி வந்து வண்டிலாம் போகலாம், 2 வீலரு இதெல்லாம் மேலே போய்க்கலாம். இப்போ நம்ம படி வழியாக நம்ம போகலாம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து புலிக்கால் கொடி மூலிகை வந்து நிறையா இருக்குது. இங்கே பார்க்குறது ஃபுல்லாக புலிக்கால் கொடி தான். மூலிகை வந்து புலிக்கால் கொடி மூலிகை வந்து இங்கே நிறையா இருக்குது. நிறையா பக்கம் பார்த்திங்கன்னா அரிதாக தான் கிடைக்கும். 1-2 புலிக்கால் கொடியே கிடைக்காது. இங்கே மலையை சுற்றிலும் புலிக்கால் கொடி மூலிகை. இந்த மூலிகை வந்து பாருங்க, நான் வந்து ஒரு யூடியூப்பில் போட்டிருப்பேன். இது பார்த்திங்கன்னா இதை நம்ம கையில் வச்சுருந்தோம்னா பயம் இருக்காது, எந்த விதமான பயம் இருக்காது, காற்று கருப்பு இதெல்லாம் இருக்காது. மலையை சுற்றிலும் அந்த புலிக்கால் கொடி மூலிகை இங்கே நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி எந்த கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வட்டமலை வந்திருக்கீங்களா? பெருந்தரை. சரி 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 சரி. இது பழைய காலத்து தேர் போல் இருக்கு, இன்னும் சரி பண்ணலை. இங்கே வந்து ஒரு ஆண் தெய்வம் பெண் தெய்வம், இது எனக்கு சரியாக பேர் தெரியல, போய் கேட்கலாங்க. கூட்டமே இல்லைங்க கோயிலில். இப்போதான் குருக்கள் வருவார்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பாதம் இருக்குது, சாமியோடைய பாதமாக என்னன்னு தெரில, பாதம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா படி நல்லா அருமையாக தெரியுது பாருங்க மேலே. நல்லா அமைதியாக இருக்குது ஏரியா. நல்லா இயற்கை சூழ்ந்து நல்ல வனம், நல்லா அமைதியாக இருக்குது. நல்லா தனிமையில் இங்கே வந்தோம்னா நல்லா தரிசிச்சுட்டு போகலாம். என்ன சொல்கிறது, மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னா இந்த பக்கம் வந்துடணும். அது நல்லா இருக்குது. இப்போ இந்த வழி பார்த்தீங்கன்னா 2 வீலரு 4 வீலரு இதெல்லாம் போகிறதுக்கு. நல்லா அந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்குங்க. இந்த வழி பார்த்தீங்கன்னா 2 வீலரு 4 வீலரு இதெல்லாம் போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. படி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல பாதங்கள் பதிச்ச மாதிரி இருக்குங்க. கோயில் பிரகாரம் படியில் வந்து ரொம்ப நல்ல இயற்கை சூழ்ந்த இடமா இருக்குது. நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வராருங்களா குருக்கள் வராருங்களா? 4:30. சரி சரி சரிங்க.
4:30 மணிக்கு டயம் இந்த கோயிலுக்கு சாயந்தரம். இப்போ நான் 4 மணிக்கே வந்துட்டேன். 4:45 ஆகுது. இனிமேல் தான் அவர் ஐயர் வந்துக்கிட்டு இருக்கார். இனிமேல் தான் திறப்பார். கோயில் வந்து 1000 வருஷம் பழமையான கோயிலுங்க. 1000 வருஷம். ஆனால் நல்லா இருக்கு. ஒரு சின்ன குன்று தான். வட்டமலைங்கிறது வந்து ஒரு சின்ன குன்று தான். ரொம்ப பழமையான கோயில் பாருங்க. நல்லா அழகாக இருக்குது. நல்லா சூழ்ந்த இந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்குது. இங்கே இந்த பழனி பாத யாத்திரை வந்தவங்களாம் இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. நல்லா இயற்கை சூழ்ந்த இடம். இங்கே வந்து ஒரு 3 படியாக வந்து அமைச்சிருக்காங்க. 3 படிக்கு ஒரு நடபாதை, 3 படிக்கு ஒரு நடபாதை நல்லா அமைச்சிருக்காங்க. ஈஸியாக மேலே ஏறி போகலாம். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த படிக்கட்டு. அந்த தோற்றமே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல கோயில் நல்லா உட்காந்துக்கலாம். அந்த இடத்துல நல்லா உட்காந்துக்கலாம். அருமையாக அமைச்சிருக்காங்க. ஒரே பாறை. இந்த இந்த மலை பார்த்தீங்கன்னா பாறையிலே அமைஞ்சிருக்கு. ஒரு சின்ன மண் திட்டு கூட இங்கே மேலே இல்லை. ஒரு மிகப்பெரிய பாறை. பாறையே வந்து மலையாக அமைஞ்சதால் நல்லா வட்டமலைன்னு பேர். அந்த பாறையில் ரொம்ப அழகாக இருக்குது கோயில். இது இடும்பர் கோயிலுங்களாம்மா? இது இடும்பர் கோயிலுங்க. சரி. இது நான் விநாயகர் கோயிலுங்க. சரி. மகா கணபதி விநாயகர் கோவில். மகா கணபதியை நம்ம வணங்கிட்ட இடும்பர் சன்னதிக்கு போகலாம். இடும்பர் சன்னதி முருகன் இருக்கிற இடத்தெல்லாம் இடும்பர் இருப்பார். இது மகுடி ஊதிக்கிட்டு ஒரு பாம்பு. அந்த சைடு வந்து மிருதங்கம் வாசிக்கிறாங்க ஒரு அம்மா. இடும்பர் வந்து காவடி எடுத்துக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. அது ஒரு மண்டபங்க. இங்கே வந்து 5 படிக்கு ஒரு நடபாதை அமைச்சிருக்காங்க. கோயில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐயர் வந்துட்டார். இப்போ தான் வந்தார். நடவை திறக்க போகிறாரு. வந்த நேரம் நல்ல நேரம். சூப்பராக இருக்குது கோயில். ஓம் முருகா. மேலே கோயிலிருந்து அடிவாரத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. தீப ஸ்தம்பம் ரொம்ப கம்பீரமாக இருக்குது.
எல்லாமே கல் தாங்க, நல்லா ஆதிகா அப்போவே இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. கோயில் வந்து பூஜை ஆகுதுங்க. இப்போ நவக்கிரகங்களை நம்ம பார்க்குறோம், தரிசிக்கிறோம். இப்போ கோயிலை சுற்றி நம்ம ஒரு ரவுண்டு பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதிகால சிற்பங்கள், அந்த காலத்து சிற்பங்கள் எப்படி அப்படியே அரிச்சிருக்கு பாருங்க. எல்லாம் இப்போ 1000 வருடங்களுக்கு மேலாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டால் 1000 வருஷத்துக்கு மேலே தான் இருக்குன்னு என்னுடைய கணிப்பு. ஆனால் 1000 வருஷத்துக்கு மேலே தான் இது. ரொம்ப கட்டி விட்டுருக்காங்க. கோயிலுடைய டூல்ஸு இதெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். யூடியூப்பில் வரீங்களா? போய் பார்க்குறீங்களா வீட்டில்? சரிங்க. இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? நல்ல சக்தி வாய்ந்த கோயிலுங்க. நீங்கள் ரெகுலராக வாங்க, வட்டமலைக்கு வாங்க. கண்டிப்பாக வரேன். ஏன்னா ஆமாங்க, ஏன்னா இப்படி பண்ணாதாங்க அவங்களுக்கும் ஏதோ வருமானம் இருக்குது, அந்த கோயிலுக்கும் வருமானம் வரும். ஆமாங்க, நம்ம 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 பண்ணால் தான் வந்து கோயில் வளர்ச்சி இருக்கா, அவங்க வரவங்களுக்கும் ஏதோ ஒன்று நம்ம பண்ணிட்டுங்க. இது வீரபத்திரருங்க. அதாவது
ஆ சரி. ரெடிப்பா. இது கோயிலுடைய கிணறு. இவ்வளோ பெரிய பாறையிலையும் இங்கே தண்ணி இருக்குது.